வணக்கம். நம்ம பெரியாழ்வார் திருமொழியில இப்ப செங்கீரை பருவம் பார்த்துட்டு இருக்கோம். வேற்பத்து 6ஆம் திருமொழி உய்ய உலகு அந்த தலைப்புல செங்கீரை பருவம். செங்கீரை அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். குழந்தை குனிஞ்சிட்டு கையை ஊனி காலையும் ஊனிட்டு அப்படியே ஆடுறது, இப்படி குனிஞ்ச வாக்குல அப்படியே உட்காந்து ஆடுறது செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்றது. இப்ப செங்கீரை ஆடி காட்டி எங்களை மகிழ்வி அப்படின்னு சொல்லி யசோதை கேட்கிற மாதிரியான பாடல்கள் முதல் ஒரு 70 வரைக்குமான பாடல்கள்ல பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய பாடல்களும் அதேதான். அந்த 5 பாடல்கள் செங்கீரை ஆடு அப்படின்னு சொல்லி கண்ணனுடைய பல்வேறு புகழையும் சொல்லி அவனுடைய அவதார சிறப்புகளை சொல்லி இங்க ஆண்டாள் சாரி யசோதை பாடுவதாக பெரியாழ்வார் பாடுகிறார். 71வது பாட்டு. உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தம் இல் மருவி உன்னோடு தங்கள் கருத்து ஆயின செய்து வரும் கன்னியரும் மகிழ கண்டவர் கண்குளிர கற்றவர் தெற்றிவர பெற்ற எனக்கு அருளி மண்ணு குறுங்குடியாய் வெள்ளறையாய் மதில் சூழ் சோலை மலைக்கு அரசே கண்ணபுரத்து அமுதே என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழு உலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே. பின்னாடி வரக்கூடிய 4 வரையும் எங்கெங்கெல்லாம் அவன் குடிக்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றது. மண்ணு குறுங்குடியாய், மண்ணுன்னா நிலை பெற்ற, எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கக்கூடிய திருக்குறுங்குடியிலே கோவில் கொண்டிருப்பவன் நீ. அப்புறம் வெள்ளறையாய், திருவெள்ளரை, அதுவும் வைணவ தளம். வெள்ளறையிலே நீ இருக்கிறாய், வெள்ளறையாய். மதில் சூழ் சோலை மலைக்கு அரசே, திருமாலிரம் சோலை, அழகர் மலை மேல இருக்கிறது திருமாலிரம் சோலையினுடைய அதிலே நீ குடிக்கொண்டிருக்கிறாய். கண்ணபுரத்து அமுதே, திருக்கண்ணபுரம் அப்படிங்கிறதும் வைணவத்தலம். அங்கு இருக்கக்கூடிய அமுது போன்றவனே. என் அவலம் களைவாய், அவலம் என்றால் துன்பம். இங்க நீ இப்படிலாம் ஆடி விளையாடுறதை பார்க்கணுங்கிற என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும். என்னுடைய துன்பத்தை நீ களைவாய். ஆடுக செங்கீரை ஏழு உலகும் உடையாய், 7 உலகங்களையும் உனக்காக உடையவனாக நீ இருக்கிறாய், ஆடுக ஆடுகவே. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய 4 வரியில கண்ணன் ஆயர்பாடியில வளரும் பொழுது எல்லா பெண்களும், அந்த சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அவன் இடுப்புல வச்சுட்டு தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அது நிறைய கிராமப்புறத்துல நம்ம பாக்குற காட்சி தான். ஒரு வீட்டுல குழந்தை வளர்றதுன்னா எல்லாரும் அதை தூக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கும் அந்த வீட்டுல இருக்கும், அங்க கொண்டு போய் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும். ஒரு அந்த தெருவே எல்லாரும் குழந்தைய தூக்கி வளர்க்குற மாதிரி ஒரு சூழலை நம்ம கிராமங்கள்ல பார்த்திருப்போம். அதே மாதிரி இங்க ஆயர்பாடியிலையும் எவ்வளவு அழகா கற்பனை இல்லையா அது. அந்த கற்பனை, ஆயர்பாடியே ஒரு கற்பனை. அதுல அந்த பெண்கள் குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போய் விளையாடிட்டு இருக்காங்க. உன்னையும் ஒக்கலை கொண்டு தம்மில் மருவி, ஒக்கலைன்னா இடுப்பு, அழகா அந்த குழந்தை அப்படி பொருந்தி வர இடம். பெண்களுக்கு அந்த இடுப்புல அப்படி வச்சுக்கிட்டா அழகா அப்படி குழந்தை பொருந்தி வரும். இந்த இடத்துல குடம் வச்சா அப்படி பொருந்தி வரும். அது போல ஒக்கலையில், ரொம்ப அழகான வார்த்தை ஒக்கலை அப்படிங்கிறது. உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தம்மில் மருவி, அவங்கவுங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. உன்னோடு தங்கள் கருத்து ஆயின செய்து வரும், உன்னோட விருப்பப்படி எல்லாம் அவங்க விளையாடுறாங்க. உன்னோட நீ ஒரு சின்ன குழந்தை, அவங்க ஆனா அவ்வளவு வளர்ந்தவங்க ஆனாலும் உன்னுடைய விருப்பப்படி எல்லாம் அவங்க உன்னோட விளையாடுறாங்க. உன்னோடு தங்கள் கருத்து ஆயின செய்து வரும் கன்னியரும் மகிழ, அந்த பெண்கள் எல்லாம் மகிழும்படியாக. ஏன்னா குழந்தையினுடைய ஒவ்வொரு செய்கையும் இன்பம் பயக்கக்கூடியது. அது எது செய்தாலும் சரி, அது ஒரு மழலை பேச்சாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஆக்ஷன் அதோடது, இல்ல அதனுடைய கண்ணு முழிப்பு, அல்லது அது அழற விதத்துக்கு முகத்தை அப்படி வச்சுக்கிற பாவனைகள், எதுவா இருந்தாலும் அழகுதான். அதனால கன்னியரும் மகிழ கண்டவர் கண் குளிர, பார்ப்பவர்களுடைய கண்கள் எல்லாம் குளிரும்படியாக கற்றவர் தெற்றி வர. இங்க பார்க்கின்றவர்களுடைய பாடல்களை எழுத கற்றவர்கள் பிள்ளைக்கவிகள் பாடும்படியாக, அவர்கள் போற்றி உன்னை பாடும்படியாக. அதாவது இதெல்லாம் கன்னியர்கள் தாய்மார்கள்லாம் பார்த்து மகிழ்கிறார்கள். கற்றவர்களாக இருந்தால் இந்த அழகையெல்லாம் பார்த்தால் உடனே பிள்ளைக்கவி எழுதி அதை இலக்கியமாக மாற்றி விடுவார்கள் இல்லையா. அவர்கள் எல்லாம் பெருமைப்படும்படியாக பிள்ளைக்கவி எழுதி பாராட்டும்படியாக எனக்கு அருளி நீ செங்கீரை ஆட மாட்டாயா, அப்படி குனிஞ்சிட்டு சின்னதா குழந்தை அப்படி ஆடுற ஆட்டத்தை ஆடு என்று சொல்லி யசோதை கேட்கிறாள். அதான் இந்த பாடல் அழகா இருக்கு இல்லையா. உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தம்மில் மருவி உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் கன்னியரும் மகிழ கண்டவர் கண்குளிர கற்றவர் தெற்றிவர பெற்ற எனக்கு அருளி, நான் பெற்ற உன்னை பெற்ற எனக்கு அருள் புரியும்படியாக நீ இந்த சங்கீரையை ஆட வேண்டும். மண்ணு குறுங்குடியாய், குறுங்கொடியில் வசிப்பவனே, வெள்ளறையில் இருப்பவனே, மதில் சூழ் சோலை மலையாகிய திருமாலிரம் சோலையில் வீற்றிருப்பவனே, கண்ணபுரத்து அமுது போன்றவனே, என்னுடைய துன்பத்தை களைந்து நீ செங்கீரை ஆடுக அப்படின்னு சொல்லி யசோதை சொல்றான். சரி, அடுத்தது
அந்த குழந்தையினுடைய அழகு முழுக்க முழுக்க அந்த குழந்தையினுடைய உருவ அழகுதான் இங்க சொல்லப்படுகிறது. பார்த்தவனுடைய வாயிலிருந்து இப்போ அது உமிழ்நீர் வந்து சுரக்கிறது. குழந்தைக்கு பேச்சு வர ஆரம்பிக்கு கொஞ்சம் முன்னாடி வாயில நிறைய உமிழ்நீர் சுரக்கும். இந்த எச்சல் ஊறிட்டே இருக்கும் அதோட வாயிலிருந்து. இப்ப அதனுடைய கண்ணன் குழந்தையாகிய கண்ணனுடைய வாயிலிருந்து அந்த எச்சல் ஊறி கொண்டிருக்கிறது. அவனுடைய மேலெல்லாம் அது நினைக்கிறது. அவன் ரொம்ப அழகா அந்த குழந்தையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. அந்த அலங்காரத்தை எல்லாம் சொல்லி உன்னுடைய வாய் அந்த வாயினுடைய அழகையும் அதனுடைய மென்மையையும் அதனுடைய நறுமணத்தையும் அவ வந்து சொல்றான் இந்த பாட்டுல. பாலோடு நெய் தயிர் ஒன் சாந்தமுடு செண்பகமும் பங்கயம் நல்ல கற்பூரமும் நாரிவர கோல நரும்பவழ செந்துவர் வாயினிடை கோமள வெள்ளி முலை போல் சில பல் இலக நீல நிறத்து அழகார் ஐம்படையின் நடுவே நின் கனிவாய் அமுதம் இற்று முறிந்து விழ ஏழும் மறைபொருளே ஆடுக செங்கீரை ஏழு உலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே. ஏழு உலகங்களையும் உடையவன் நீ. ஏழும் மறைப்பொருளே, 4 வேதங்களுக்கும் மறைப்பொருளாக வேதங்கள் கூறக்கூடிய பொருளாக இருப்பவன் நீதான். 4 வேதங்களுடைய பொருள் நீ. ஆடுக செங்கீரை, செங்கீரை ஆடு அப்படிங்கிறார். அடுத்தது அந்த குழந்தை பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் சாப்பிடுது. அதனால பாலோடு நெய் தயிர் இந்த அந்த வாசனை எல்லாம் அந்த குழந்தையினுடைய உதட்டுல இருக்கு. பால் தயிர் நெய் எல்லாமே இருக்கு, அதனுடைய வாசனை இருக்கு. அதோடு ஒன் சாந்தோடு செண்பகமும், ஒன் சாந்துன்னு சந்தனம் பூசி இருக்கிறார்கள் குழந்தைக்கு, அந்த வாசனை இருக்கிறது. செண்பக மலர்களை தலையிலே சூட்டி இருக்கிறார்கள், மாலையாகவும் அணிவித்திருக்கிறார்கள். பங்கயம், பங்கயம்னா தாமரை. நல்ல கற்பூரமும் நாரி வர, பச்சை கற்பூரம் கலந்து, பெரும்பாலும் கற்பூரம் மீதுக்கு பச்சை கற்பூரமாவும் இருக்கலாம். பெருமாள் கோவில் தீர்த்தத்துல பெரும்பாலும் பச்சை கற்பூரம் ஏலம் துளசி எல்லாம் போடுவாங்க. கற்பூரமும் நாடி வர கோல நரும் பவழ செந்துவர் வாயினிடை, உன்னுடைய உதடுகள் இப்ப இதெல்லாம் இந்த தலையை அலங்காரம் செய்து பூக்களை சூடி இருக்கிறார்கள். அதுக்கப்புறமா கழுத்துல மலர் மாலைகளை அணிவித்திருக்கிறார்கள் குழந்தைக்கு. அப்புறம் நெய் தயிர் பால் எல்லாம் சாப்பிடுது. சோ இது எல்லா வாசனையும் கலந்து அதனுடைய உடல்ல இந்த எல்லா வாசனையும் வீசுது. அதுல உன்னுடைய நரும்பவழ செந்துவர் வாயினிடை, துவர்னா சிவப்பு, நல்ல பவழம் போல சிவந்து இருக்கக்கூடிய உன்னுடைய உதட்டிலிருந்து கோமல வெள்ளி முளை, கோமளம்னா வெண்மையான வெள்ளி முளைத்தது போல அழகான சின்ன பல்லு 2 தெரியுது. இப்போ 2 பல்லு, முன்னாடி 2 பல்லு, கீழே மேலேயோ 2 பல்லு வந்திருக்குது. கோமள வெள்ளி முளை போல் சில பல் இலக, 2 பல்லு வாயில ரொம்ப அழகான சிவந்த உதடு குழந்தைக்கு. கோமல வெள்ளி போல அழகான 2 பல்லு அங்கங்க தெரியுது. நீல நிறத்து அழகார், நீல நிறம் பொருந்திய அழகுடையவனே ஐம்படையின் நடுவே, ஐம்படை தாலியை அணிவித்திருக்கிறார்கள். அந்த சங்கு சக்கரம் கதை என்கிற திருமாலுடைய 5 அந்த படை கலன்களை வந்து சின்ன சின்னதா வெள்ளியிலையோ தங்கத்திலையோ செய்து குழந்தைக்கு அணிவிப்பார்கள். அரைநான் கையிலையோ அல்லது கழுத்திலேயோ அணிவிப்பார்கள். ஏன்னா திருமால் காக்கும் கடவுள் அப்படிங்கிறதுனால அவனுடைய அந்த குழந்தையை அவன் காப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஐம்படை தாலி அணிவிக்கப்படும். இங்க இந்த குழந்தைக்கும் ஐம்படை தாலி அணிவிச்சிருக்காங்க. நீல நிறத்து அழகுடையவனே ஐம்படையின் நடுவே நின் கனிவாய் அமுதம் இற்று முறிந்து விழ, இப்ப அதனுடைய வாயிலிருந்து எச்சல் அப்படியே விழுகுது. குழந்தைக்கு உமிழ்நீர் சுரந்து வருது. அப்படியே சிரிச்சுட்டு அது வந்து ஆடும் பொழுது அதனுடைய வாயிலிருந்து உமிழ்நீர் சுரந்து அந்த ஐம்படை தாலியை நினைக்கிறது. அது வாயில, அது கழுத்துல போட்டிருக்கிற, அது எங்கன்னு சொல்லல, கழுத்து இல்லை இடுப்பு எங்க வேணாலும் இருக்கலாம், அப்படியே நினைக்குது. அது நினைக்கும்படியாக அழகுற திகழ்பவனே செங்கீரை ஆடி எங்களை மகிழ்வி அப்படின்னு கேட்கிறான். ரொம்ப அழகான பாட்டு தான் இல்லையா? இந்த கற்பூரம் நாரி வரணும் போது நமக்கு வந்து இதுல வந்து அழகான ஒரு பாட்டு இருக்கு இதே மாதிரி. நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் வந்து பாஞ்சசன்யத்தை பார்த்து, திருமாலினுடைய சங்கு ஆகிய பாஞ்சசன்யத்தை பார்த்து பாடக்கூடிய அந்த பாடல் வந்து கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழ செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கி அப்படின்னு வரும். அப்போ அந்த அவனுடைய உதடு வந்து கற்பூரம் போல மணக்குமா அப்படின்னு அவ பாஞ்சசன்யத்தை பார்த்து கேட்கிறான். இங்க இந்த குழந்தையினுடைய மேல இந்த வாசனை வீசுவதாகவும் பெரியாழ்வார் பாடுகிறார். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா பாட்டு? சரி, அடுத்தது வந்து அந்த குழந்தைக்கு பல்வேறு ஆபரணங்களை அணிவித்திருக்கிறார்கள். அந்த சின்ன குழந்தை எவ்வளவு ஆபரணம் போட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த பாடல் அடுத்த பாடல படிச்சா தெரியும். ஏன்னா நல்ல செல்வ செழிப்பான் நந்தகோபனுடைய வீட்டுல வளரலாம். அதனால அந்த குழந்தைக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் அவ்வளவு அணிகலன்களை அவர்கள் அணிவித்திருக்கிறார்கள். அதுதான் இந்த பாடல் சொல்லுது. செங்கமல கழலில் சிற்றிதழ் போல் விரலில்
சேர்த்திகள் ஆழிகளும் கிண்கிணியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாழ நன் மாதுளையின் பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மகரமும் மங்கள ஐம்படையும் தோல் வலையும். இங்க தோல் இருக்கு, இது தோல் வராது, தோல் வலை, தோல் தோல். ஆனா இங்க இந்த புக்ல தோல் வலைதான் இருக்கு. ஆனா வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அந்த இதுல பார்த்தா தோல் வலை அப்படின்னு இருக்கு, அதுல மாத்திப்போம். குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலக எங்கள் குடிக்கு அரசே ஆடுக செங்கீரை ஏழு உலகும் உடையாய் ஆடுக ஆடுக. அதே ஏழு உலகம் உடையாய் எல்லா வரையிலையும் வருது. எங்கள் குடிக்கு அரசே, எங்களுடைய குடிக்கு அரசன் போன்றவனே செங்கீரை ஆடு அப்படிங்கிறார். செங்கமல கழலி, உன்னுடைய பாதங்கள் அழகான தாமரை மலர்களை போல இருக்கிறது. செங்கமலம் சிவந்த தாமரையை போல இருக்கிறது. வெண் தாமரையும் இருக்கு இல்லையா, அதனால இது வந்து சிவந்த தாமரை மலர் போன்ற அழகான பாதங்கள். அதுல சிற்றிதழ் போல் விரலி, அதனுடைய விரல்களும் ஒரு பூவினுடைய சிறிய இதழ்களை போல இருக்கிறது. குழந்தையினுடைய காலில் அப்படித்தானே இருக்கும். சிற்றிதழ் போல் விரலி சேர்த்திகள் ஆழிகள், அந்த காலில் போடுற மோதிரத்துக்கு ஆழி அப்படிங்கிறது பேரு. அழகா இருக்கு இல்லையா, கால் விரல்ல கையில போடுறதுக்குதான் மோதிரம்னு பேரு. காலில் போடுறது வந்து மோதிரம்னு சொல்ல முடியாது. இப்ப திருமணமான பெண்கள் அணிவது வந்து மெட்டி. அது மெட்டி அப்படின்னு சொன்னாலே அதுல ஒரு அந்த கலாச்சாரத்தோட சேர்ந்து அந்த வார்த்தையா அது வந்துருது. அப்ப கால்ல ஆண்களும் அணிந்திருக்கிறார்கள், அணிகலன்களை அணிந்திருக்கிறார்கள் கால் விரல்கள்ல. இப்ப கால் விரல்ல அணிந்திருப்பது வந்து ஆழி அப்படின்னு சொல்லப்படுவது. சேர்த்திகள் ஆழிகளும். இந்த திருமங்கை ஆழ்வாருடைய கதையில வரும். திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரு கட்டத்துல ஒரு கல்வனாக, வழிப்பறி கல்வனாக ஆயிடுவார். அப்ப வந்து ஒரு திருமண இவங்க வந்து கோஷ்டி வந்து வருவாங்க காட்டு வழியா. அப்ப அவளை ஆட்கொள்ள நினைத்த எம்பெருமான் நாராயணன் வந்து திருமண கோஷ்டியினுடைய உருவத்துல வருவார், மணமகனாக வருவார். அப்ப வந்து எல்லா ஆவரணங்களையும் கழட்டி கொடு அப்படின்னும் போது கழட்டி கொடுத்துருவாங்க. கடைசியில காலில் இருக்கிறது வந்து கழட்ட வராது, நீயே கழட்டி எடுத்துக்கோ ஏன் அப்படின்வார். திருமால் வந்து அங்க மணமகனாக நிற்பார். திருமங்கை ஆழ்வார் வந்து அந்த கால் ஆழியை வந்து எவ்வளவு கழட்ட பார்த்தாலும் கழட்ட முடியாது. அதுக்கப்புறம் தன்னுடைய உருவை காண்பித்து அவரை ஆட்கொண்டதாக கதைகள் இருக்குது, திருமங்கை ஆழ்வாரை பற்றிய கதைகள். அப்போ அந்த ஆழி அப்படிங்கிறது கால் விரல்ல போடக்கூடிய மோதிரம். சேர்த்திகள் ஆழிகளும், ஆழிகளும்னா பன்மை, நிறைய மோதிரம் போட்டிருப்பாங்க அந்த குழந்தைக்கு. கிண்கிணியும், கால சலங்கை அணிவித்திருக்கிறார்கள், அது கிண்கிணி. அறையில் தங்கிய பொன்வடம், அறைனா இடுப்பு, இடுப்பை சுற்றி பொன்வடம், அதாவது அரணா கயிறு போடும் பொழுது அரைநான் கயிறு வந்து வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ அவரவர்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க, இல்ல வெறும் கருப்பு கயிறும் போடுவாங்க. அந்த மாதிரி இங்க பொன்வடத்துல செய்த அரைநான் கயிறை இந்த குழந்தை அணிந்திருக்கிறது. தாழ நன் மாதுளையின் பூவோடு பொன் மணியும், மாதுளம் பூ போல. இப்ப வந்து நம்ம மாலையில வந்து விதவிதமான எப்படி புடவை பார்டர்ல அன்னம், ருத்ராட்சம், மயில் அந்த மாதிரி போடுறாங்களோ, தாமரை அந்த மாதிரி போடுறாங்களோ, அது போல பொன்மணி கோக்குற மாலையில பல்வேறு விதமான ஒரு உருவ இதெல்லாம் பொறிச்சு போடுறது வழக்கம் உண்டு. இப்போ வந்து மாங்காய் மாலை எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப வருஷமா ரொம்ப காலமா இருக்கக்கூடியதுதான் அது. மாங்காய் மாதிரி காசு மாலை வந்து மாங்காய் மாலை மாதிரி பண்ணுவாங்க. இங்க வந்து மாதுளம் பூவினுடைய மொட்டு போல அந்த மாதிரி கோல்டுல பண்ணிருக்காங்க. அதுல வந்து அப்ப பவழமோ ரத்னமோ பொதிச்சிருப்பாங்க. ஏன்னா அது சிகப்பா இருக்கும் இல்லையா மாதுளம் பூ. அந்த மாதுளம் பூவினுடைய வடிவில அது அழகா இருக்கும். மாதுளம் பூ பார்த்தா தெரியும் நமக்கு, நல்ல சக்கச்சவேல்னு ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்சுல அந்த பூ வந்து இப்படி குவிஞ்சிருக்கும் பொழுது அது ரொம்ப அழகான ஷேப்ல அப்படி இருக்கும். அந்த அந்த பூல பொன்மணி செஞ்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு இது இந்த வரி. நன் மாதுளையின் பூவோடு பொன்மணியும், அந்த மாதுளம் பூ போல செய்யப்பட்ட பொன்னாலாகிய மணிகள், அதுல அப்போ வந்து அந்த நிறத்துக்காக மணிகள் பொதிச்சிருப்பாங்க. மோதிரங்களை, கைகள்ல மோதிரங்களை அணிந்திருக்கிறான். அடுத்தது வந்து கிரி அப்படின்னா மணிக்கட்டுல அணிவதற்கு பேர் கிரி அப்படின்னு பேரு. கிரி அப்படின்னா மணிக்கட்டுல போட்டுக்கிறது. இங்க போட்டுக்கிறது அது வளையல், பெண்கள் போட்டுக்கிறது தான். கொஞ்சம் மணிக்கட்டை ஒட்டி வராம விரிஸ்டில போட்டுக்கிறது வந்து கிரி அப்படின்னு பேரு. கிரியும் மங்கள ஐம்படையும், அந்த ஐம்படை தாலி என்று சொல்லப்படக்கூடியதை கழுத்துலயோ அல்லது இடுப்புலையோ கட்டியிருப்பாங்க. தோல் வலையும், தோல் மேல போட்டிருக்கக்கூடிய அந்த இதுல கைகளுடைய தோல்ல போட்டிருக்கக்கூடிய வளைகள். குழை, காதல அணியக்கூடிய குழை. மகரமும் வந்து காதல போடக்கூடிய மகர குண்டலங்கள் தான், குண்டலங்கள் மாதிரி போடுவது. வாளி அப்படின்னா காதுக்கு மேல இப்படி போடுறது, இப்படி மேல இப்படி வரா மாதிரி வளைஞ்சு வரா மாதிரி போடுறதுக்கு பேர் வாளி அப்படின்னு பேர். இன்னும் கூட நிறைய பழைய இதெல்லாம் பார்க்கலாம், அப்படி மேல இப்படி காதை இப்படி, அதாவது கீழே தொங்க விட்டா அது மகரம், குண்டலம், குழை, கீழே தொங்கும் அது.
வாளி அப்படின்னா மேல் காதுல இப்படி பொருந்தி இருக்கும், அதுக்கு பேர் வாளி அப்படின்னு பேர். அதோட சுட்டி நெத்திலேருந்து தொங்கக்கூடிய விட குடுமி கட்டியிருக்காங்க இல்லையா, குடுமி கட்டியிருக்காங்க, அதனால அதுல தொங்க விடப்பட்ட சுட்டியும் இருக்கிறது. சுட்டியும் ஒத்திலக இவ்வளவு அழகான அணிகலன்களை எல்லாம் நீ அணிந்து கொண்டு எங்கள் குடிக்கு அரசன் போல இருப்பவனே செங்கீரை ஆடு. அப்பா, முழு ஆபரண பூஷிதையா அந்த குழந்தை இருந்திருக்கிறது, என்னதான் போட்டிருக்காங்க இல்லையா, அழகா இருக்குது பாடல். அந்த குழந்தைக்கு அணிவித்த அணிகலன்களை சொல்லி இங்கே பெரியாழ்வார் பாடுகிறார். செங்கமழ கழலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்த்திகள் ஆழிகளும் கிண்கிணியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாழ நன் மாதுளையின் பூவோடு பொன்மணியும், அந்த மாதுளம் பூ போன்ற உருவத்துல செய்யப்பட்ட பொன்மணிகள் கோர்த்த மாலை, தோல் வளையும் மோதிரமும் கிரியும் மங்கள ஐம்படையும் தோல் வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலக எங்கள் குடிக்கு அரசே ஆடுக செங்கீரை ஏழு உலகம் உடையாய் ஆடுக ஆடுகவே. இப்படி எல்லா விதமாகவும் குழந்தையை மகிழ்ந்து பாராட்டி அவள் செங்கீரை ஆடுமாறு யசோதை வேண்டுவதாக பாடிய இந்த பாடல்களை எல்லாம் படித்தால் இதை படிப்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைவு பாட்டு. எல்லா பதிகத்திலையும் நிறைவு பாடல் இந்த பாடல்களை படிப்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதா மாதிரி இருக்கும். இதுவும் அப்படிதான் இருக்கு. அன்னமும் மீன் உருவும் ஆளறியும் குரலும் ஆமையும் ஆனவனே ஆயர்கள் நாயகனே என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழு உலகும் உடையாய் ஆடுக ஆடுக என்று அன்னநடை மடவாள் அசோதை உகந்த பரிசு ஆன புகழ் புதுவை பட்டன் உரைத்த தமிழ் இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் உலகில் எண் திசையும் புகழ்மிக்கு இன்பம் ஏகுவரே. எல்லா திசைகளிலும் புகழ் இருக்கும்படியாக இந்த பாடல்களை படிப்பவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறதா. அது மற்ற வரிகள்லாம் நம்ம ஏற்கனவே படிச்ச வரிகள் தான். இங்க விஷ்ணு திருமாலினுடைய பல்வேறு அவதாரங்களை முதல்ல வரக்கூடிய 2 வரியும் சொல்லுது. அன்னப்பறவை, அன்னப்பறவை என்பது அன்னமாக அவன் எதுவும் எடுக்கல, ஆனால் வேதம் வேதமாக இருக்கும் பொழுது அது அன்னப்பறவையாக இருந்தது அப்படிங்கிறது புராண கதைகளாக சொல்லப்படக்கூடிய ஒன்று. அன்னப்பறவையாக அது வேதத்தினுடைய சாட்சியாக இருப்பது அப்படிங்கிற மாதிரி. மீன் உருவும் நமக்கு தெரியும், அது மற்ற அவதாரம். ஆளறியும், ஆளறினா சிங்கம், சிங்கமாக நரசிம்ம அவதாரம். குரலும், குரல்னா மானி வாமன அவதாரம். ஆமையும் ஆனவனே, அது வருஷ மாறி போய் அடுத்தது குர்மவதாரத்தை சொல்ற ஆனவனே ஆயர்கள் நாயகனே என் அவலம் களைவாய், என்னுடைய துன்பத்தை களைவாய் என்று செங்கீரை ஆடி எங்களுடைய துன்பத்தை களைவாய் என்று அன்னநடை மடவாள், அன்னநடை போல அழகான நடையுடையவளாகி யசோதையினுடைய இந்த பரிசாக அவள் பாடியதாக புதுவை பட்டன் பாடிய இந்த பாடல்களை படிப்பவர்களுக்கு இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார். இந்த இன்னிசை மாலைகளாகி இந்த பாடல்களை எல்லாம் படிப்பவர்களுக்கு உலகில் எல்லா பெருமைகளும் எப்பொழுதும் கிட்டும், என் திசையும் புகழ்மிக்கு, 8 திசைகளிலும் புகழ் பெறும்படியாக அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறத இந்த பாடலை படிக்கக்கூடியவர்கள் பெறக்கூடிய பயனாக இங்கே சொல்றார். இங்கே ஆனா அன்னம் இன்னொரு சின்ன கதையும் உண்டு. ஆனா அந்த கதையை பெரியாழ்வார் சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது சிவனுடைய பெருமையை சொல்வதாக வரக்கூடிய கதை. நம்ம படிச்சிருக்கலாம். திருவண்ணாமலையினுடைய தலத்தினுடைய வரக்கூடிய கதை இறைவன் அக்னி ஜோதியா இருக்கும் பொழுது அவனுடைய அடிமுடி காண்பதற்காக 2 பேரும், ஆனா அதுல பன்றியாக போவார் திருமால், சாரி இதுல பன்றி ரூபம் எடுத்து அவர் கீழே அகழ்ந்து போவார். பிரம்மதேவன் தான் அன்னப்பறவையா மேல போவார். போகும்போது அந்த தலைமையிலிருந்து விழுந்த இதை எடுத்து தாழம்பூ நான் உன்னதான் அங்க பார்த்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நீ போய் சொல்லணும் அப்படின்னு கேட்டபோது அது ஆமான்னு சொன்னதாக ஒரு கதை இருக்கு. திருவண்ணாமலையை ஒட்டி வரக்கூடிய கதை அது. அதனாலதான் தாழம்பூ வைக்கிறது இல்ல, ஜடையில தாழம்பூ வைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லுவாங்க. சோ அது அன்னம். சோ அன்னம் வேதத்தினுடைய பிரமாணமாக இருக்கக்கூடிய அன்னப்பறவையாக இருப்பவன் விஷ்ணு அப்படிங்கிறதான் இங்க சொல்றாரு. சரி, சோ இப்போ 6ஆம் திருமொழி முடிஞ்சிச்சு. அடுத்தது 7ஆம் திருமொழி மாணிக்க கிண்கிணி. இது சப்பானி. சப்பானினா 2 கையும் தட்டி குழந்தை விளையாடுறது, 2 கை கொட்டி விளையாடுறது. அது ஒரு மோட்டார் ஸ்கில்ஸ் தான் இல்லையா. குழந்தைய ஒவ்வொரு செய்யும் பொழுது அதனுடைய குழந்தையினுடைய உடல் ஒவ்வொரு விதமாக வளர்கிறதுங்கிறத காட்டுவதுதான் அது. அப்போ 2 கையும் அப்படி, ஏன்னா கை 2 ஒன்னா அப்படி சேர்றது கொஞ்சம் அதுக்கு ஒரு மூளை வளர்ச்சி அடையணும், கைகள்லயும் அந்த இது வரணும் அதுக்கு. அப்ப கை தட்டுறது குழந்தை. கை தட்ட ஆரம்பிச்ச உடனே அது எல்லாரும் தட்டி தட்டி கேட்டு விளையாடுறாங்க.
ஒரு குழந்தை ஒரு தடவை செஞ்சிருச்சுன்னா பொறுமை, வீட்டுல எல்லாரும் திருப்பி திருப்பி அதை கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால இங்க சப்பானி கொட்டு சப்பானி கொட்டு அப்படின்னு சொல்லி இங்க வந்து யசோதை கேட்கலாம். அடுத்தது வந்து இதுதான் அடுத்து வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே மாணிக்க கிங்கினிங்கிற தலைப்புல சப்பானி கொட்டி எங்களுக்கு மகிழ்வி எங்களை மகிழ்வி அப்படின்னு சொல்ல வர பாடல்கள். மாணிக்க கிண்கிணி ஆர்ப்ப மருங்கின் மேல் ஆணி பொன்னால் செய்த ஆய் பொன் உடை மணி பேணி பவழவாய் முத்து இலங்க பண்டு காணி கொண்ட கைகளால் சப்பானி கருங்குழல் குட்டனே சப்பானி. நாளை வரையில புரிஞ்சு பாட்டு. கருங்குழல் குட்டனி, கருமையான சுருண்ட கேசத்தை உடைய கருங்குழல் குட்டன், குட்டன்னா சிறியவன், சின்ன குழந்தை. குட்டனே சப்பானி கொட்டு, கைகளால் சப்பானி கொட்டு. காணி கொண்ட கைகளால், காணி அப்படின்னா நிலம். இங்க வந்து நிலத்தினுடைய அளவு நிலத்துக்கே ஆகி வந்திருக்கிறது. காணி நிலம் வேண்டும் பராசக்தி ஞாபகம் இருக்கலாம். காணி நிலம்னா சாதாரணத்துல 24 ஏக்கர், 24 ஏக்கர் தான் காணி நிலம். இப்ப 24 ஏக்கர் கேட்டிருக்காரு பாருங்க. காணி கொண்ட கைகளால், அப்படி பூமியை எடுத்துக்கொண்ட கைகளால். வாமன அவதாரத்துல அவனுடைய மகாபலியினுடைய கைகளை நீர் வார்த்து தர 3 உலகங்களையும் நீ போய் எடுத்துக்கொண்டாய். காணினா இங்க நிலம், நிலத்தை கொண்ட கைகளால் சப்பானி கொட்டு. அதுக்கு முன்னாடி வர 3 குழந்தையினுடைய வர்ணனை. மாணிக்க கிண்கிணி ஆர்ப்ப, கிண்கிணியில மாணிக்க பரல்களை போட்டிருக்கிறார்கள். நம்ம வந்து சிலம்புல கூட பார்த்தோம், பாண்டிய மன்னனுடைய மனைவியினுடைய சிலம்புல இருக்கிறது முத்துதான். ஆனால் மிகப்பெரிய செல்வந்தனுடைய மனைவியாகிய செல்வந்தனுடைய புதல்வியாகிய கண்ணகியினுடைய பரல்கள் வந்து மாணிக்க பரல்கள். இங்க வந்து நல்ல செல்வம் இருந்தாதான் மாணிக்க பரல்கள் போட முடியும். சோ மாணிக்க கிண்கிணி ஆர்ப்ப, உள்ள வந்து வெறும்னு அப்படி போடல, மாணிக்க கிண்கிணியை போட்டிருக்காங்க. ஆர்ப்ப அது வந்து ஒலி செய்கிறது. மருங்கின் மேல் ஆணி பொன்னால் செய்த ஆய் பொன் உடை மணி பேணி. மருங்கின் மேல் இடுப்புல வந்து ஆணி பொன்னால் செய்த, ஆணி பொண்ணுன்னா சுத்தமான பொன்னால, குற்றமில்லாத பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்கள் துலங்க, அடிகலன்கள் ஒளி வீச, ஆய் பொன் உடை மணி பேணி, இந்த மணிகள் எல்லாம் உன்னுடைய உடல்ல இருந்து அழகு செய்கிறது. அரைச்சதங்கை இருக்கிறது. பவளவாய் முத்து இலங்க, உன்னுடைய பவழம் போன்ற வாய்கள்ல முத்துக்களை போல 1-2 பற்கள் அங்கங்கே ஒளி வீசி கொண்டிருக்கின்றன. இப்படி அழகாக இருப்பவனே உன்னுடைய கைகளால் சப்பானி கொட்டி எங்களை மகிழ்வி அப்படின்னு கேட்கிறான். சரி, ஈஸியா தான் இருக்கு இல்லையா? அடுத்த பாட்டு கிட்டத்தட்ட அதேதான். இந்த 10 பாடலும் ஒரே மாதிரிதான் வரும். பொன்னறை நானோடு மாணிக்க கிண்கிணி தன்னறை ஆட தனிச்சுட்டி தாழ்ந்தாட என்னறை மேல் நின்றிழிந்து உங்கள் ஆயர்த்தம் மண் அறை மேல் கொட்டாய் சப்பானி மாயவனி கொட்டாய் சப்பானி. இங்க குழந்தை வந்து அம்மாவுடைய இடுப்புல இருந்து இறங்கி அப்பாவோட மடியில போய் உட்காந்துருக்கு. அதுதான் சொல்றான். அது விளையாட்டு. வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் அம்மாவுடைய இடுப்புல இருந்து அப்பாவை பார்த்தோன்னே இறங்கி ஓடி போய் அப்பா மடியில உட்காந்துருக்கு. ரொம்ப அழகான ஒரு காட்சி. அப்படி போற போக்குல ஒரு அழகான காட்சியை வந்து பெரியாழ்வார் சொல்றாரு. பொன் அறை நானோடு, இடுப்புல பொன்னால் ஆகிய இடுப்புல கயிறு கட்டிருக்காங்க, அரணான் கயிறு கட்டிருக்காங்க. மாணிக்க கிண்கிணி, அதோட மாணிக்க பரல்கள் ஒலி செய்யக்கூடிய இந்த கிண்கிணி ஆர்க்கிறது. தன் அறை ஆட தனி சுட்டி தாழ்ந்தாட, அப்படியே இடுப்பு அசைஞ்சு அப்படியே ஆட்டி, இடுப்பு அசைச்சிட்டு அப்படியே ஓடுது குழந்தை. தன் அறை ஆட, இடுப்பு அப்படியே ஆட்டிட்டு ஓடுறான். தனி சுட்டி தாழ்ந்தாட, தலையில போட்டிருக்கக்கூடிய தனி சுட்டி அப்படியே ஏன்னா இப்ப தவழ்ந்துதான் போகுது, நடக்கல குழந்தை இல்லையா? அதான் பல் முளைச்சிருக்கு, வாயில இருந்து அந்த உமிழ்நீர் துமிழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பதான் செங்கீரை ஆடிக்கான். அடுத்தது வந்து தவழ்ந்துகிட்டே போறான். அப்ப சுட்டி வந்து ஆடுது. இப்ப இடுப்பு ஆட்டிக்கிட்டே போய் என் அறை மேல் நின்று இழிந்து, அவ்வளவு நேரம் இடுப்புல உட்கார்ந்து இருந்தவன் இப்ப அப்பாவை பார்த்த உடனே இறங்கி ஓடி அப்பாவோட மடியில போய் உட்காந்துக்கிறான். உங்கள் ஆயர்த்தம், என் அறை மேல் நின்று இழிந்து, அம்மா இறக்கி விடல. அவ்வளவு அழகா இருக்கு இந்த காட்சி. அம்மா இறக்கி விடல, அதுவா இறங்கி ஓடுது. அப்பாவை பார்த்த உடனே இறங்கி குழந்தை ஓடுது. இழிந்து, இழிந்து அப்படிங்கிறது வந்து அருவி இழிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அருவிதான் இழிந்து வரும். அப்படி மலை மேல இருந்து கீழே அருவி விழுறது வந்து அருவி இழிந்து வரும், உயரத்துல இருந்து கீழே இறங்குறது இழிந்து அப்படின்னு. அப்போ இது வந்து அம்மாவோட இடுப்புல இருந்து தானா கடகடன்னு இறங்கி உங்கள் ஆயர்த்தம் மண் அறை மேல், உன்னோட அப்பா வந்துட்டாருப்பா போய் அவர் மடியிலே உட்காந்து போக்குங்களா, உங்கள் ஆயர்த்தம் மண் அறை மேல் கொட்டாய் சப்பானி, அவருடைய இடுப்புல அவருடைய மடியில போய் உட்கார்ந்து கொண்டு நீ சப்பானி கொட்டி எங்களை மகிழ்வி, மாயவனை கொட்டாய் சப்பானி, மாய வினைகள் செய்யக்கூடியவனை சப்பானி கொட்டி அருள் அப்படிங்கிறான். சரி, அதேதான் அடுத்த பாடலும் கிட்டத்தட்ட அதேதான். பண்மணி முத்து இன் பவளம் பதித்தன்ன என் மணிவண்ணன் இலங்கு பொற்தோட்டின் மேல் நின் மணிவாய் முத்திலங்க நின் அம்மை தன் அம்மணி மேல் கொட்டாய் சப்பானி ஆழியன் கையனே
சப்பானி. ஆழியங்கையன், கையில் மோதிரத்தை, ஆழியங்கை, ஆழின மோதிரம், மோதிரம் அணிந்திருக்கக்கூடிய கைகளை உடையவனே, இடையில இருந்து கொண்டு. இங்க இப்ப வந்து அப்பாவுடைய வண்டியில உட்காந்து சப்பானி கொட்டினாலே, இப்ப வா என்னோட இருப்புல வந்து உட்காந்துட்டு சப்பானி கொட்டு அப்படிங்கிறா. பண்மணி முத்து இன் பவளம் பதித்தன்ன என் மணிவண்ணன், என்னுடைய மணிவண்ணன், நீல நிறம் போல நிறத்தை உடையவனாகிய மணிவண்ணன் அவன். பண்மணி முத்து இன் பவழம் பதித்தன்ன, அவனுடைய ரத்தினத்தையும் முத்தையும் பவழையும் பதித்து செய்யப்பட்ட அழகிய தோடுகளை அணிந்திருக்கிறான். அவனுடைய பொற்தோடுல முத்து பவழம் மணி எல்லாம் பதிச்சிருக்கிறது. இலங்கு பொற்தோட்டின் மேல் நின் மணிவாய் முத்து இலங்கு, அந்த தோடை விட உன்னுடைய வாயிலிருந்து தெரியக்கூடிய பற்கள் மிக அழகாக ஒளி வீசுகின்றன. இந்த குழந்தைக்கு 1-2 பல்லு வளர்ந்துருக்கு. ஆனா அது சிரிக்கும் பொழுது வரக்கூடிய அந்த அழகுல அந்த காதுல போட்டிருக்கக்கூடிய அந்த பொண்ணோ அதுல இருக்கக்கூடிய முத்து பவழம் மணிகளோ தங்களுடைய ஒளி குறைந்து போகின்றன. இதுதான் அழகா இருக்கு. அவனுடைய பற்கள்ல இருந்து வீசக்கூடிய ஒளி வந்து அவன் காதில் அணிந்திருக்கக்கூடிய அந்த தோட்டினுடைய ஒளியை மிஞ்சுவதாக இருக்கிறது. முத்து இலங்க நின் அம்மை தன் அம்மணி மேல் பொட்டாய் சப்பானி, நீ வந்து இவ்வளவு அழகான உன்னுடைய முத்து பற்கள் தெரியும்படியாக சிரித்து கொண்டு உன்னுடைய அம்மாவாகிய என்னுடைய இடுப்பில் உட்கார்ந்து கொண்டு சப்பானி கொட்டுவாயாக அப்படின்னு யசோதை அந்த குழந்தைய வேண்டாம். சரி, அடுத்தது வந்து நிலாவை பார்க்க, நிலாவை கூப்பிடுறாரு. அடுத்து நிலா வா வா நீ வா வந்து விளையாடுவா குழந்தையோட வந்து பாரு, குழந்தை சப்பானி கொட்டுறான், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். தூ நிலா முற்றத்தே போந்து விளையாட வான் நிலா அம்புலி சந்திரா வா என்று நீ நிலா நின் புகழா நின்ற ஆயர்த்தம் கோ நிலாவ கொட்டாய் சப்பானி குடந்தை கிடந்தானே சப்பானி. குடந்தை என்றால் கும்பகோணத்தில் குடிகொண்டிருப்பவனே. வானில் விளங்கக்கூடிய சந்திரனே, வான் நிலா அம்புலி, வான் நிலா அம்புலி சந்திரா எல்லாம் ஒன்றுதான். வானத்தில் இருக்கக்கூடிய நிலவே சந்திரனே அம்புலியே வா என்று வருவாயாக என்று நீ நிலாவை அழைக்கிறாய். நிலா முற்றத்தே, தூ நிலா முற்றத்தே. இப்ப நிலா முற்றம் என்பது வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. முன்னாடி வந்து வராண்டா மாதிரி, பின்புறத்துல நிலா முற்றம் என்று ஒன்று இருக்கும். அதுல நிலவினுடைய பயன் கொள்வதற்காக இருக்கக்கூடிய இடம். அந்த நிலா முற்றத்துல போந்து விளையாட அந்த குழந்தை போய் அங்க விளையாடுது. அப்போ வானிலத்தில் இருக்கக்கூடிய அம்புலியே நீயும் கீழே இறங்கி வருவாயாக. குழந்தையோடு வந்து அதனோடு சேர்ந்து சப்பானி கொட்டி விளையாட சந்திரா வா என்று நின் புகழா நின்ற ஆயர்த்தம் கோ நிலாவ கொட்டாய் சப்பானி. புகழ்கின்ற உன்னை புகழ்கின்ற ஆயர்களுடைய தலைவனாகிய நந்தகோபன் மகிழும்படியாக. ஆயர்த்தம் கோ, ஆயர்களுடைய கோவாகிய இங்கே நந்தகோபன், அவன் மகிழும்படியாக சப்பானி கொட்டி அவனையும் என்னையும் மகிழ்வி அப்படின்னு சொல்லி யசோதை இந்த குழந்தையை பார்த்து கேட்கிறான். சப்பானி கும்பகோணத்தில் பள்ளி கொண்டிருப்பவனை, குழந்தைனா கும்பகோணம். சரி, அடுத்தது வந்து இந்த குழந்தை செய்யக்கூடிய அந்த மாதிரியான குறும்புகள் எல்லாம் அடுத்த பாட்டுல சொல்றான். வெளியில போய் விளையாடிட்டு வந்து உடம்பெல்லாம் மண்ணு சேரு, ஒரே புழுதி. ஆனா அப்படியே உள்ள ஓடி வந்து அந்த பால் தயிர் வெண்ணெய் எந்த பாத்திரம் இருந்தாலும் அதுல கையை விட்டு அப்படியே எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு, அந்த அழுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது எதுக்கு இழுசுதா மேல சுதா ஒண்ணும் கிடையாது. எல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி வெண்ணையும் எல்லாம் உண்டு படாத பாடுபடுத்துறான். ஆனா அம்மாவுக்கு வந்து அது வந்து பாக்குறதுக்கு ஆசையா தான் இருக்கு. பட்டி கன்றே அப்படிங்கிறா, அழகா இருக்கு இந்த வார்த்தையே. கொட்டாய் சப்பானி, இப்படி எல்லாம் வந்து நீ அழிசாட்டியம் பண்ற, ஆனாலும் பரவாயில்ல, சப்பானி கொட்டி எங்களை மகிழ்வி அப்படிங்கிறா. குட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து அட்டி அமுக்கி அகம்புக்கு அறியாமே சட்டி தயிரும் தடாவினில் வெண்ணையும் உன் பட்டி கன்றே கொட்டாய் சப்பானி பத்மநாபா கொட்டாய் சப்பானி. பத்மநாபன், நாவிக்கமலத்தில் பத்மத்தை உடையவன், தாமரை மலரை உடையவன் ஆகிய திருமாலே கொட்டாய் சப்பானி. பட்டி கன்றே, பட்டியில இருக்கக்கூடிய கன்று எப்படி துள்ளி துள்ளி விளையாடுமோ, கன்று ஆட்டுக்குட்டி இந்த கன்றுக்குட்டி எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பாத்தீங்கன்னா பிறந்த உடனே பார்த்தோம்னாலும் சரி, அப்புறம் சரி, அப்படி ஒரு மாதிரி அந்த உடம்புல ஒரு ஜெர்க்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அப்படி குதிச்சுட்டே துள்ளி துள்ளி குதிக்கும். துள்ளி அப்படியே சாதாரணமா நடக்காது. கன்றுக்குட்டியும் சரி ஆட்டுக்குட்டியும் சரி பார்த்தா அழகா இருக்கும், அது பார்த்துட்டே இருக்கலாம். அப்படியே ஒரு ஜெர்க்கோட தான் அப்படி குதிச்சு குதிச்சு ஓடும். இங்க இந்த குழந்தை வந்து நாளெல்லாம் வெளியில விளையாடுறான், அப்படி அமக்கலம் பண்றான். குட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து, குட்டினா பின்னாடி புட்டம், அந்த பின்னாடி உட்காந்து வெளியில போய் மண்ணில் உட்காந்து விளையாடுறதுனால பின்னாடி புட்டம் எல்லாம் ஒரே மண்ணு சேரு சரவி புழுதி, அப்படியே அட்டி அமுக்கி அகம்புக்கு அறியாம அப்படியே அந்த புழுதியோட அப்படியே உள்ள வந்துடுறது. அதுக்கு என்ன தெரியும், அதனால அது அப்படியே அங்க விளையாடிட்டு அந்த புழுதி சேரு மண்ணோட அப்படியே அகம்புக்கு அறியாம யாருக்கும் தெரியாம அப்படியே
எப்ப வெளியே போய் விளையாடுறான், எப்ப உள்ள வரான்னு தெரியாது. அவளுக்கு 1000 வேலை இருக்கு. ஒரு சம்சாரிக்கு வேலை இல்லாம இருக்குமா? யசோதைக்கு அவ்வளவு வேலை இருக்கு. அவ வந்து ஆயிர குலத்தினுடைய தலைவி அவள். அவளுக்கு வந்து ஆடு மாடு பார்க்கணும், வேலைக்காரங்களை பார்க்கணும், சமையலை பார்க்கணும், வர விருந்தினர்களை உபசரிக்கணும், அப்படி இருக்கும். ஆனால் இங்க இதுவா இப்படி போய் விளையாடுது, அப்படியே அந்த புழுதியோட உள்ள வந்துருது. பட்டி அமுக்கி அகம்பொக்கு அப்படியே வந்து அப்படியே மேல வந்து தடவிட வேண்டியது. அம்மா மேல அப்படியே எல்லாத்தையும் தடவிட வேண்டியது. குட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து பட்டி அமுக்கி அப்படியே என் மேல வந்து உட்கார்ந்துட்டு அத்தனை அழுக்கையும் என் மேல அப்படியே தடவிட வேண்டியது. அகம் புக்கு அறியாமே. அப்புறம் பார்த்துட்டே இருக்கும்பொழுது எப்ப போனேன் எப்ப வந்தேன்னு தெரியாது. அப்படியே வேகமா வந்துடுறது. வந்து சட்டி தயிரும், சட்டியில வச்சிருக்கக்கூடிய தயிர் அதை எடுத்து சாப்பிடுறது. தடாவினில் வெண்ணையும். தடா அந்த பாத்திரத்துக்கு பேர் பாருங்க, அழகா இருக்கு. தடா அப்படிங்கிறது வந்து நல்ல வெண்ணெய் மிடா மாதிரி நல்ல பெருசா இருக்கும். வெண்ணெய் கடையிற அந்த இதுல வந்து நல்ல அகலமா இருக்கணும். வாய் குறுத்து அகலமா இருக்கக்கூடிய பாத்திரங்களுக்கு மிடா அப்படிங்குவாங்க இல்லையா. அந்த மிடாவில் இருக்கக்கூடிய வெண்ணெயை எடுத்து வழிச்சு சாப்பிட்டுடுறோம். வெண்ணையும் உன் பட்டி கன்றே. செல்லமா கொஞ்சம் கோவம் தான், ஆனா குழந்தைதானே, செல்லமா தானே கொஞ்ச முடியும். பட்டி கன்றே கொட்டாய் சப்பானி பத்மநாபா கொட்டாய் சப்பானி. பத்மநாபி கமலத்தில் தாமரையை உடையவனே, நீ வந்து சப்பானி கொட்டி எங்களை மகிழ்வை அப்படிங்கிறா. சரி, இன்னும் கொஞ்சம் சப்பானி கொட்ட வேண்டியிருக்கு. அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம்.